धन्य धन्य नाम देव, धन्य नाम देव, धन्य धन्य नाम देव, धन्य धन्य नाम देव. सर्व वैष्णवांचा राव, 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 सर्व वैष्णवांचा राव. धन्य धन्य नामदेव, धन्य धन्य नामदेव, धन्य धन्य नामदेव, धन्य धन्य नामदेव. सर्व वैष्णवांचा राव, 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 सर्व वैष्णवांचा राव. प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित. वाळुवंटी परिस सत्य, 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 वाळुवंटी परिस सत्य. कवित्व केले शतकोटी, कवित्व केले शतकोटी, कवित्व केले शतकोटी. तारिले जीव कल्पकोटी, 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 तारिले जीव कल्पकोटी. प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित. वाळुवंटी परिस सत्य, 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 वाळुवंटी परिस सत्य. देव जेवी सवे, देव देवी सवे, आन देव जेवी सवे, देव देवी सवे. ऐशी ज्याची देवा सवे, ऐशी ज्याची देवा सवे, ऐशी जाची देवा सवे, ऐशी जाची देवा सवे, ऐशी जाची देवा सवे, ऐशी जाची देवा सवे. प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविनी प्रचित. वाळुवंटी परिस सत्य, 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 वाळुवंटी परिस सत्य. धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा, धन्य धन्य नाम देवा. एका जनार्दनी चरणी ठेवा, 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 एका जनार्दनी चरणी ठेवा. प्रत्यक्ष दाविली प्रचित, प्रत्यक्ष दाविली प्रचित,
प्रत्यक्ष दाविले प्रचित प्रत्यक्ष दाविनी प्रचित वाळुवंटी परिस सत्य 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 नामदेव जनाबाई 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 नामदेव 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 जनाबाई இதுதான் வழக்கம். அந்த செவரு யாரோடது? யாரோடதும் கிடையாது. ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வ். முதல்ல வந்தவன் செவத்தை பிடிச்சிக்கலாம். அது கை தெரியும், யார் கைன்னு தெரியும். பெரிய கையாக இருந்தால் ஏதோ ஒரு பெரிய மாமி
சின்ன கையாக திறந்தால் ஜனாபாயோடது. எய்தாத்தவும் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் என்ன செய்வான்னா, சில பேருக்கு ஒரு சுபாவம் உண்டு. நம்ம கஷ்டப்பட்டு செய்கிறத அவள் கஷ்டம் இல்லாமல் வாங்கிட்டு போயிடுவோம். கரையாம்பூத்தில் எப்படி பாம்பு நுழைஞ்சிக்கிறதோ அதுபோல் அந்த பொண்ணு என்ன செஞ்சா, ஜனாபாய்க்கு எதுக்கு இவ்வளவு, முன்னாடியே போய் எடுத்துன்னு போயிடுவோம்னு சொல்லிட்டு அவள் விரட்டி தட்டினது பக்கத்தில் இருந்து அதையும் எடுத்து, ஜனாபாய் நல்லா விரட்டி தட்டியிருக்கா, அவளையும் சேர்த்து நல்லா காஞ்சி இருந்த விரட்டியும் சேர்த்து எடுத்து வச்சுட்டா. ஜனாபாய் பார்த்தா அந்த விரட்டி எடுத்துன்னு இருக்கா. ஜனாபாய்க்கு கோவம் வந்துட்டு, கோவம் வருமானா அது கைங்கரியத்தில் இடைஞ்சல் பண்ணால் வரும், கைங்கரியத்தில் இடத்துல பண்ணால் வரும் கோவம். உடனே போகிறார். ஜனாபாய் பார்த்தா, ஓ என்னோட வெரைட்டி இது என்ன உன்னோடைய வெரைட்டியா? நானாக தட்டினேன். யார் சொன்னா? நான் தட்டினேன் இந்த செவத்தில். இல்லை நான் தட்டினேன். கையை வச்சு பாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி 2 பேர் கையும் ஒரே மாதிரி இருந்துச்சு. இந்த பார் என் கை, அந்த பார் என் கை. புரியலை. ஏன் வெரைட்டின்னு இவ சண்டை போடுறா, ஏன் வெரைட்டின்னு அவ சண்டை போடுறா. ஜனங்கள்லாம் வந்தா, அம்மா வரட்டி தானம்மா போட்டோம், வரட்டியை கொடுறி, ஏன் வரட்டியை கொடுறி கொடுறி. ஜனங்கள்லாம் வந்துட்டா, கூட்டம். 2 பேரும் முடிய பிடிச்சின்னு இருக்கு. இவன் முடிய அவள் பிடிச்சின்னு இருக்கா, அவன் முடிய பிடிச்சின்னு இருக்கான். ஏன் வரட்டி. கபீர்தாஸ் மகாராஜுக்கு ரொம்ப நாளாக ஜனாபாயை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அவர் நாமதேவர் பார்க்குறதுக்கே பண்டிபுரம் வரல, ஜனாபாயை பார்க்கணும்னு பண்டிபுரத்துக்கு வந்தார். பண்டிபுரத்துக்கு நுழைஞ்சார். எங்கேருந்து வரார்? காசியிலேருந்து வரார். ஜனாபாய் மேலே அப்பேற்பட்ட பிரியம். வேணா இங்கேருந்து போகிற சாதுக்கள்லாம் ஜனாபாயை பற்றி தான் நிறைய பேசுகிறான், நாமதேவரை பற்றி கம்மியாக பேசுகிறான். நாமதேவ் கீர்த்தன், எப்படி இருந்தது கீர்த்தன், அவரே மாதிரி கீர்த்தன் பண்ணணும், பிறந்து வரணும் ஜனங்க. எங்கே தங்கினது? அவள் ஆற்றுலே தான். அப்படியா? அவாத்தேவா? அங்கே ஒரு ஜனாபாய் இருக்கா அப்படின்னு சொன்னால் பேசிகிட்டே இருக்கா. அவர் விஷயத்தில் 2 வாரத்தில் முடிச்சு ஜனாபாயை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கு. எல்லாருக்கும் மனசுக்கு ரம்யமாக இருப்பா ஜனா. அவளை பார்க்கணும்னா கபீர்தாஸ் இந்த ஜனாபாயை பற்றி ஒரு நினப்பு வச்சுட்டு இருக்கார். ஜனாபாய் மீராபாய் மாதிரி வீணையை வச்சுட்டு கீர்த்தனை பாடிட்டு கைங்கரியமும் பண்ணிட்டு சிண்டா ரொம்ப சாந்தமாக அழகாக இப்படின்னு ஒரு கற்பனையில் கபீர் வந்து பண்டிபுரத்துக்கு வந்தால் ஒரே கூட்டம். நாம்தேவ் மகாராஜ் வீட்டு வாசலில் கச்சபச்சனா சண்டை. சந்தாஞ்சியா காவி பிரேமாச்சா சுகாலா நாஹி தலமலா துக்கலேஷ. அபங்கம் எழுதினார் நாம்தேவ் மகாராஜ் தான். அந்த அபங்கம் கபீர்தாஸுக்கும் தெரியும். சாதுக்களுடைய கிராமத்தில் சுகமாக இருக்கணும்னு நினச்சா அதோ சண்டை கேட்குறதே. வாசலே சண்டை. என்ன ஆச்சுன்னு பிரட்டி பார்த்தா யாரோ 2 பொண்கள் சண்டை போடுறது. இது ஏன் நம்ம வேலையை கவனிப்போம் சொல்லிட்டு அங்கே வந்து, ஜனாபாய் வீடு இது, நாம்தேவ் மகாராஜ் வீடு இதுதான். ஜனாபாய் இருக்காளா? இந்தா சண்டை போட்டுருக்காள. யார் ஜனாபாய்? இந்தா 2வதா சிவப்பு சட்டை. ஆமாம், அவள் முடிய பிடிச்சி இழுத்துட்டு இருக்கா. அவள் தான் ஜனாபாய். ஜனாபாய் யாரும்மா நீங்கள்? அவளுக்கு சப்போர்ட் பண்ண வந்தேளா? எனக்கு யாருன்னே தெரியாதுமா. இவ உன்னை பார்க்க வந்தேன். என்ன பார்க்கவா? நீங்கள்? கபீர். மாமா நமஸ்காரம். ஆற்றுக்கு போங்கோ, இந்த 10 நிமிஷம் விழமாட்டேன், வந்துடுவேன். நீங்கள் உள்ளே போங்கோ, நான் வரேன். நம்ம ஆற்றுல தான் தங்கணும். இதெல்லாம் இருக்கட்டும்மா, எதுக்கு சண்டை போடுற? அம்மா வரட்டி எடுத்து வச்சுட்டு தரமாட்டேங்கிறா. ஹரி, உங்கள் அப்பா நாம்தேவர் தங்கத்தையே மண்ணுங்கிறார். பெரிய தோண்டவாவையே தரிப்பு கொடுத்து விட்டார். கேச செட்டி இவ்வளோ தங்கத்தை தந்தார், பிராமணனுக்கு போய் தானம் பண்ணிட்டு வந்துட்டார். நீ என்னம்மா வரட்டிக்கு சண்டை போடுற? மாமா கேசவ சைடு கொடுத்ததை விடுங்கோ, அது எனக்கு முக்கியம் இல்லை. நான் நாமா சொல்லி விரட்டி தட்டியிருக்கேன் மாமா. அது யாருக்கு? சாதுக்கள் வரதுக்காக வேண்டி. கைங்கரியம் அவளுக்கு போய் சேரணும். என்னுடைய நாமா சொல்லி நான் தட்டினா அந்த வரட்டி இவாத்த பஜ்ஜி சொஜ்ஜி சாப்பிட்றதுக்கு போகக்கூடாது, போகிக்கிறதுக்கு கொடுக்குறா மாமாவா, நான் விட மாட்டேன். என் சாதுக்களுக்கு வரும். என்னடி பெரிய
கண்டுபிடிச்சிட்டா இவ உன் வரட்டின்னு. உன் வரட்டி என்ன எழுதி வச்சுருக்கா, ஜனாபாயின்னு எழுதி வச்சுருக்கா. உனக்கு எழுத தெரியுமா? உனக்கு எழுத படிக்கவே தெரியாது, எழுதி வச்சிருக்கியா நீ அதில்? அடியே எழுதினியா நீ அழிச்சிருவ, கல்லியாக்கும் நீ. என் வரட்டி எழுதலை, என் வரட்டி பேசும். என் வரட்டி பேசும். என்ன பேசும்? என் வரட்டி விட்டல்னு சொல்லும். ஏன்னா என் கைப்பட்டு நான் விட்டல் விட்டல் சொல்லி தட்டியிருக்கேன். என் விரட்டி விட்டல் விட்டல்னு பேசும். எங்கே பேசட்டும் பார்ப்போம். போட்டா ஒரு விரட்டி எடுத்தா தட்டினா விட்டல் விட்டல்னு கேட்டு. ஏன் விரட்டி மாமா, கபீர் மாமா கேளுங்க, காதில் கேளுங்க. விட்டல் விட்டல் கேட்குறதா? விட்டல் விட்டல் கேட்குறது. இதான் சொன்னேன். ஏன் விரட்டி? அது இன்னொரு வெரைட்டி எடுத்தா தட்டினா சொத்துன்னு கேட்டு. இது உன் வெரைட்டி, நீயே வச்சுக்கோ, நீயே வச்சுக்கோ. உன் வெரைட்டி எல்லாம் நீயே வச்சுக்கோ. இதெல்லாம் கோண வெரைட்டி, நீயே வச்சுக்கா. शेणी वेची शेळी वेची गेली राणा, शेणी वेची गेली राणा, शेणी वेची गेली राणा. पाठी मागे उभे काणा, पाठी मागे उभे काणा, पाठी मागे उभा काणा, पाठी मागे उभा काणा, पाठी मागे उभा काणा. शेळी वेची गेली राणा, शेळी वेची गेली राणा, शेळी वेची गेली राणा, वेची गेली राणा. पाठी मागे उभा काणा, 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 पाठी मागे उभा काणा. शेणी वेची गेली राणा. இவ சாணி எடுக்க போனாலும் கண்ணன் பின்னாடி நிற்கிறான். பாட்டி மாகே உபா காணா. இவ பண்ற ஒவ்வொரு கைங்கரியத்துக்கும் பாண்டரங்கன் கூட நிற்பான். எல்லா இடத்துக்கும் சாணி தட்டுறதுக்கும் பாண்டரங்கன் கூட நிற்பான். பாண்டகன் விட்டல்னு பேசுகிறா பாருங்க, சாணிக்குள்ளே இருந்துண்டு, வராட்டிக்குள்ளே இருந்துண்டு. இதை பார்த்தார் கபீஸ். மற்றவாள்லாம் ஜெனி ஜெனி போகிறேன், வா 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 சீக்கிரம் வேலை இருக்கு அப்படின்னு கூப்பிட்றா. எல்லாரும் ஜெனி ஜெனி ஜெனி. கபீர்தாசு கோவம். எப்பேற்பட்ட அதிசயம் நடத்தியிருக்கா. விரட்டி பேசுறது சுவாமி, விரட்டி பேசுறது எப்பேற்பட்ட மகிமை. ஜெனி ஜெனிங்கிறியா அவளை. जनी जनी सब कुछ कहे नामदेव की दासी. कबीरोड़िया बात. जनी जनी सब कुछ कहे नामदेव की दासी, कहत कबीरा सुनबाई साधु, जनी सब संतों की काशी. जनी 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 सब कुछ कहे, जनी जनी सब कुछ कहे नामदेव की दासी. जनी जनीங்கிறா எல்லாரும், நாமதேவ் தாசிங்கிறா எல்லாரும். ஆனால் கபீர் சொல்கிறார், யார் தெரியுமா? கஹத கபி சுனபாய் சாதோ. பன்றி ஜனங்களே கேளுங்கோ, ஜனாபாய் யார் தெரியுமா? ஜனி சப சந்தனும் கி காஷி. எல்லா சந்துக்களுக்கும் காஷினா ஜனாபாய். எல்லா சந்துக்களுக்கும் காஷி யார்? காஷி தானே ராஜாவாக இருக்கு. அதே மாதிரி எல்லா சந்துக்களுக்கும் ராஜாவாக ஜனாபாய் இருக்கா. பேர்பட்ட கியாத்தி அவ பண்ணியிருக்கா. கஹத கபீர சுனாபாய் சாது, ஜனி சப சந்தனோம் கி காஷி. கபீர் உள்ளவரார், அவருக்கு எடுங்கிற கைங்கரியம் பண்ணுறார். நாம்தேவ் மகாராஜ்ட்ட அப்படி பேசுகிறார் கபீர். நாம்தேவ் மகாராஜ் ரொம்ப ஆச்சரியப்பட்டு இருக்கார். ஜனாபாய்க்கு ரொம்ப சந்தோஷம். நாம்தேவ் மகாராஜ் ஜனா கபீர்தாஸ் சொன்ன உடனே ஜனா விட்ட ரொம்ப ஜனா ஜவா நடந்தது என்ன, இப்படியா நடந்தது? ஆமாண்ணா. ஆமாம்ப்பா, இவ எடுத்துன்னு போயிட்டா எல்லாத்தையும். அப்புறம் விட்டல் விட்டல் சொல்லித்து என் வெரைட்டி எல்லாம். அரே ரே 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 ஜனாயி. சரி சரி, நான் பின்ன போகிறேன். ஜனாபாய்க்கு ஒரே பெருமை.
கபீர் எல்லாரும் சத்தம் போட்டாங்க, ஜனி ஜனி சொன்னா பார்த்துக்க இன்னமே எல்லாம் ஜனாபாயி ஜனாதாயி அப்படி சொல்லலாம். இன்னும் ஜனி இன்னும் ஜனி. கபீருக்கு கோபம் வருது. ஜனி நாம்தேவ் மகாராஜ் எப்படி எங்களை வச்சிருக்காரு பாருங்க. ஸ்ரீ ஜன்ம மனோனி நவாவே உதாஸ், ஸ்ரீ ஜன்ம மனோனி நவாவே உதாஸ், ஸ்ரீ ஜன்ம மனோனி नवावे उदास, श्री जन्म मनोनी नवावे उदास. साधु संताई से केले मजा, साधु संताई से केले मजा, ताचे घराची दासी मी अंकी, संतांचे घराची दासी मी अंकी. संताई से केले मजा, विठोबाने दिली प्रेम कला, विठोबाने दिली प्रेम कला, संतांचे घराची दासी मी अंकी, संतांचे घराची दासी मी अंकिली. दासी मी अंकी, संतांचे घराची दासी मी अंकी. स्त्री जन्म மனோனி நவாவே உதாஸ். பொம்பளை சொல்லாத. சந்துக்கள் ख्याति பண்ணினா ख्याति. ஸ்திரீ ஜென்மா பாப்ப யோனின்னு சொல்லாத. புருஷ ஜென்மான்னு ரொம்ப புண்ணிய யோனி நினச்சிட்டு இருக்கியா நீ? எது புண்ணியம் எது பாப்பம்னா, யார் வாக்கில் நாம வரலையோ அவன் யாராக இருந்தாலும் பாப்பி, யார் வாக்கில் நாம வந்துருத்தோ அது யார் இருந்தாலும் புண்ணியவா. நாமாசி விண்முக்கா தோ நர பாப்பியா. எப்பொழுதுமே என் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய, என் மேல் கைங்கரியம் பண்ணி எனக்கு கைங்கரியம் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய, என் குணத்தை ஆலாபனம் பண்ணக்கூடிய ஒரு ஜென்மாவை நீ பாப்ப ஜென்மா பாப்ப யோனி சொல்லிவிட்ட. ஆனால் அது எப்படி முடியும்? பாப்ப யோனி ஹோத்தூக்கா? யசோமரா சொல்கிறார், பாப்ப யோனி ஹோத்தூக்கா? பாப்ப யோனி ஆக முடியுமா? அவள் பாப்பில் இருந்தால் என்கிட்டக்க ஏன் வரப்போற? என் கிட்டக்க வந்து என்னையே சரணடைஞ்சவாளை பாப்பின்னு சொல்கிறதுக்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இருக்கா பாருங்கோ. 4 வர்ணாசிரமங்கள் இருக்கு. ஸ்திரீ பஞ்சம வர்ணா. பிராமண ஸ்திரீன்னு உத்தரம் கிடையாது. ஸ்திரீன தனி ஜென்மா. அதனால தான் பீஷ்மர் ஸ்திரீ தர்மம்னு ஒன்று சொல்கிறோம். பிராமண தர்மம் வேறு, க்ஷத்ரிய தர்மம் வேறு, வைஷ்ய தர்மம் வேறு, சுத்ர தர்மம் வேறு, ஸ்திரீ தர்மம் வேறு. பிராமண குலத்தில் பிறந்ததுனாலும் வேற குலத்தில் பிறந்தாலும் தர்மம் எல்லா ஆசிரிக்கும் பொது. அந்த தர்மத்தில் அவன் இருக்க வேண்டியது. ஸ்திரீங்கிறது தனி குலம். மாம்ஹி பார்த்த வெபாசிரித்திய யோஸ்யூஹு பாபயோனேஹா ஸ்திரீ வைஷ்யஸ்ததா சூத்ரா தேபி யாந்தி பராம் கதிம். பாப்பயோனின்னு சொல்லக்கூடிய இவர்களெல்லாம் என்னை வந்து அடைஞ்சி என்ன போலவே ஆகி என் நிஜதாமத்துக்கு வர அழிவாள். எப்படி நீ பாப்பயோனி சொல்ல போச்சு? கோதை இருக்காளே ஆண்டாள், பாப்பயோனி சொல்லுதியா?
யார் வாக்கில் தர்மம் நாம சங்கீர்த்தனம் வந்துடுத்தோ எல்லா சந்துக்களுடைய தர்ம பத்னியும் ஸ்திரீ சந்த. ಗಿರಿಜಾ ಬಹಿನಿ ಜಿಜಾಯಿ ರಾಜಾಯಿ ಗೋಣಾಯಿ சொயிராபாயி. சொயிராபாயி அவங்கெல்லாம் அப்படி இருக்கு, சோக்காமல் தோத்து போயிடுவார் போல இருக்கு. அந்த அவங்கத்தை பார்க்கணும். அவகாரங்க ஏக்கதாலா அவகாரங்க ஏக்கதாலா ரங்கி ரங்கலா ஸ்ரீரங்க. ये पेर पटा अवघारंग एक कदा पाहते पाहणे गेले दूरी मणे चौकयाची महारी. என்ன பத்திவிரத்தை பாரு, தன் பேரை சொயிரா மனே சொயிராபாயின்னு போட்டுக்கல, சோக்கையாச்சி. இந்த சோக்காவோட மகாரினா, அவர் மகார் இவ மகாரி. சோக்கையாச்சி மகாரி. இந்த சோக்காவுடைய பள்ளச்சி நான் பேசுகிறேன். எப்படி பேசுகிறா? இந்த சோக்காவோட பள்ளச்சி நான் பேசுகிறேன். எப்பேற்பட்ட அத்வைத்தம் இது, பேர்பட்ட அனுபவம் இந்த சொயிராபாய்க்கு. கிச்சனில் உட்காந்துருக்காளே நினைக்காதீங்க. ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டு நாமசங்கீர்த்தனம் சொல்ல, ஸ்திரீகளுக்கு கீர்த்தனம் பண்ண அதிகாரம் உண்டு, ஸ்திரீகளுக்கு நாமசங்கீர்த்தனம் பண்ண அதிகாரம் உண்டு. சகலாசயத்தை ஆகிய அதிகார் கலியுகி உத்தார ஹரிச்சனா. வீணா எடுக்கிறதுக்கு ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டு. எதுக்கு அதிகாரம் இல்லையோ அதுக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இதில் அதிகாரம் உண்டு, அதை பறிக்கக்கூடாது. கிருஷ்ணனை வச்சுட்டு சுத்துறதுக்கு கோபிகளை காட்டிலும் யாருக்கு அதிகாரம் இருந்தது? கிருஷ்ணனை வச்சுட்டு சுற்றி வேலை சுற்றுறதுக்கு யார்? இன்னும் சொல்ல போனால் அவள் தான் சுற்றணும். கோபாலர்களாக இருந்தால் மதுமங்கலனும் ததிபானன் இவெல்லாமா சுற்றினா, சுதாமாலம் சுற்றினாளா? கோபி கோபால பால ராச மண்டலமாயி யாரு பண்ணா? யாரு பண்ணா? அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவஹா மாதவோ மாதவோ சாங்கனே ராங்கனா இத்தமா கல்பிதே மத்தியே மண்டலகா சஞ்சரோ வேணுனா தேவகி நந்தனா. யாரு? அங்கனாம் அங்கனாம் அந்தரே மாதவா. ஒரு அங்கனிக்கும் இன்னொரு அங்கனிக்கும் அந்தரத்தில் மாதவன். கோபாலோ கோபாலோ அந்தரே மாதவா சொல்லலாங்க. இப்போ நம்மெல்லாம் பண்ணக்கூடாதானா? கோபி பாவம் இருந்ததுன்னா வா திவ்ய நாமத்துக்கு. கோபி பாவம் இருந்ததுன்னா திவ்ய நாமத்துக்கு வா. கோபின்னா யாரு? கோபிஹி பிபந்தி யஸ்ய சா கோபி. இந்திரியங்கள்னாலேயே கிருஷ்ணனை அப்படியே குடிக்கணுமா? அப்படி குடிக்கக்கூடிய பாவம் இருந்ததானால் கோபி. ஸ்திரீகளுக்கு ஸ்வபாவம், புருஷர்களுக்கு கற்பனை. இந்த பாவம் ஸ்திரீகளுக்கு ஸ்வபாவமாக இருக்கு. இப்படி பார்த்தா திவ்ய நாமத்துக்கு அவாளையும் தான் கொடுக்கணும். அதனால ஸ்திரீகளுக்கு மதிப்பு வாரக்க சம்பிரதாயத்தில் எல்லாருக்கும் சகலாசயத்தை ஆகிய அதிகார் கலியுகி யுத்தார ஹரிச்சானாம். அது சாட்சி யாருன்னா ஜனாபாய். யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நாம்தேவ் மகாராஜ். உதாசீனப்படுத்தலை. ஸ்திரீ ஜென்ம மனோனி ந வாவே உதாஸ். नामयाचे घरी असोदासी जनी. नामयाचे घरी असोदासी जनी. नामयाचे घरी असोदासी जनी. नामयाचे घरी असोदासी जनी. तिने चक्रपाणी वश केला. तिने चक्रपाणी वश केला. तिने चक्रपाणी वश केला. नामयाचे घरी असे दासी जनी. நாம்தேவ் மகாராஜ் வீட்டில் இருந்துட்டே கோவிலுக்கு போல, பெரிய பிரச்சாரம்லாம் அவர் பண்ணலை, பாண்டனுக்கு கைங்கரியம் பண்ணல. ஆனாலும் கூட தீனே சக்கரபாணி வச கேலா, அவள் சக்கரபாணியை வசம் பண்ணிவிட்டான். நாமதேவ் மகாராஜ் கோவிலுக்கு போனால் தான் பாண்டகனை பார்க்கலாம். ஆனால் பாண்டகன் ஜனாபையை பார்க்க நாமதேவ் வீட்டுக்கு வந்துட்டு. அதிகாரம் யாருக்கு ஜாஸ்தி பாருங்க.
நாமதேவர் கோவிலுக்கு போய் பாண்டரங்கனை பார்த்துட்டு இருந்தார். ஆனால் பாண்டரங்கன் கோவிலிருந்து நாமதேவ மகாராஜ் விட்டு வந்து தனாபாயோட தரிசனம் எடுத்துக்கிறார். என்ன செஞ்சிட்டா அப்படின்னா, கரிதா காமதந்தா தியானி நாராயண, கரிதா காமதந்தா கரிதா நாராயண, கரிதா காமதந்தா தியானி நாராயண, கரிதா காமதந்தா ஞானி நாராயண, கரித சிந்தன அஹோராத்திர, கரித சிந்தன அஹோராத்திர, கரித சிந்தன அஹோராத்திர. அவ என்ன செஞ்சான்? அவளுடைய வேலையை அவளே செஞ்சுட்டு இருந்தான். கரிதா காமதந்தான் தலன காண்டன பேஷண, அரைக்கணும், திரிக்கணும், வடைக்கணும், முழுகணும், துவைக்கணும், சமைக்கணும், சுடணும், பொரிக்கணும். இப்படி செஞ்சுட்டு என்ன செஞ்சானா, வசகேலா சக்கரபாணி. இந்த டெக்னிக்கு பொரிக்கிறதுல இல்லை, சுடுறதுல இல்லை. அப்படி சுடுறது பொரிக்கிறதுலே சக்கரபாணி வசம் பண்ணானா இருக்கிற கேட்ரிங்கராக எல்லாருக்கும் பாண்டரங்கன் தான் வந்திருப்பார். ஏன் நம்ம அந்த செஞ்சு வரல? அங்கே ஒரு ரகசியம் இருக்கு. கரிதா காமதந்தா தியானி நாராயண். மைக்கோ कांडिता तुझ गाईल नंदा, दलिता कांडिता तुझ गाईल नंदा, आनविसंबे क्षण भरी नावी संबे क्षण भरी, तुझ नाम गा मुरारी नावी संबे क्षण भरी, तुझ नाम गा मुरारी, दलिता कालिका तुझ गाईल अनंता, दलिता कालिका तुझ गाईल अनंता. नित्य कारभार नित्य हाची कारभार,
पाणी दलिता कांडिता तुझ गाईन लक्ष्य लागली चरणासी. दलिता कांडिता तुझ गायन அனந்தா. அவளுக்கு வேற ஒன்றும் நாமத்துக்குன்னு தனியாக உட்காரத்துக்குலாம் இடம் கிடையாது, அதுக்கு டைமும் கிடையாது. பின்ன தலிதா சல்லடை போட்டு சலிக்கும் போது, காண்டித்தா உரல்ல போட்டு நெல் குத்தம் பொழுதும் துதே காயினந்தா பாண்டகனே ஸ்மரணம் பண்ணிட்டு இருக்கு. ஒரு க்ஷணம் கூட மறதி வராதான். நவிசம்பே அனுபவம் क्षणभरी तुझ नाम गाम उरारी. உன்னுடைய நாமத்தையே சொல்லின்னு இருக்கேம்மா. நித்தியஹாச்சி காரபார், எனக்கு நித்தியமும் இதே தான் வேலை. இந்த வேலையிலையும் முக்கி ஹரி நிரந்தர, நிரந்தரமா முக்கி ஹரி ஹரி ஹரி. வேற யாரு எனக்கு இருக்கா உன்னை தவிர? மாய பாப்ப பந்து பகினி. இந்த குழந்தை சின்ன வயசுலேயே அப்பா அம்மா விட்டுட்டு வந்துடுது. ஏன் விட்டத? நீதான் எல்லாம். மாய பாப்ப பந்து பகினி யாரு? துபா சகா சக்கர பாணி. நீதாம்மா எனக்கு எல்லாம். வேற யாரு எனக்கு பந்து? யாரு பகினி? யாரு மாதா? யாரு பிதா? அநாதாச்சா நாதா தினாச்சா தயாலா பக்தாச்சா கிருபாலா பாண்டுரங்க. எனக்கு வேற எதுவும் லட்சியம் இல்லை. நான் ஊட்டுறேனோ புரட்டுறேனோ வேலை எல்லாத்துக்கும் என்ன வேணும்? ஓம் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கறதுக்கு தான் எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன். லக்ஷலாகலே சரணாசி மனே நாம யாச்சி தாசி. நாம்தேவ் மகாராஜ் போட்ட பிச்சை இப்போ நாமா சொல்லின்னு இருக்கேன். உனக்காக வேண்டி தான் எல்லாம் சரி. இப்படி அபங்கம் பாடுறா. இவளுடைய பெரிய விரகம். பகவான் பார்த்தா இன்னைக்கு ஜனாவைய பார்க்கணும். ஏன்னா இவ பாடினா அவர் எழுதின்னு இருக்கார். எழுத்து வர மாட்டேங்கிறது. பாண்டரங்கன் கண்ணீர் வர்றார். என்ன ஒரு பிரேம, பேர்பட்ட ஒரு பக்தி. இன்னும் சொல்லனா இந்த பக்தி என்னன்னு பாண்டவனுக்கே புரியாது.
இந்த அவஸ்தை என்னென்னு பாண்டனுக்கு புரியாதுங்கிறான். கோபிமார்கள்லாம் எப்படி கதறார்கள் கிருஷ்ணன் போகும்பொழுது. அக்ரூரோடு போகும்போது கிருஷ்ணனை அக்ரூருக்கு அவ்வளோ சாபம் கொடுக்குறார். எங்கள்கிட்ட பிரித்து போகிறது உனக்கு எப்படித்தான் மனசு வந்ததோ, உனக்கு எவன் யா பேர் வச்சான் அக்ரூரர்னு, இவ்வளோ க்ரூர புத்தி இருக்கிறவனுக்கு யார் அக்ரூரர்னு பேர் வச்சாருன்னு கேட்குறார் கோபிமார்கள்லாம். அப்போது உத்தவன் போய் சமாதானம் பண்ணி பார்க்குறதுக்கு போகிறார். வெகு நாட்கள் கழிச்சு தோற்று போய் வரார். கிருஷ்ணன்ட்ட சொல்கிறார், அவளுக்கு நீ ஈடு கொடுக்கவே முடியாது, அந்த பிரேமைக்கு நீ ஈடு கொடுக்கவே முடியாதப்பா, அவள் எங்கேயோ இருக்கா அந்த பிரேமை, அவள் பிரேமை உனக்கு புரியாது. ஒரு தடவை ராதாட்டையே கேட்டானா கிருஷ்ணன், என்ன இருக்குது அப்படி, எவ பார்த்தாலும் என்னையே ஸ்மரணம் பண்ணின்னு இருக்கே, என்கிட்ட உன் உயிரியே வச்சுட்டு இருக்கே, என்ன வச்சு எப்படி என்ன பார்த்த என்கிட்ட, ஏன் எப்போ பார்த்தாலும் இந்த பிரேம அவஸ்தையிலே இருக்கு. ராதா சொன்னாலாம், இந்த அவஸ்தை புரியறதுக்கு நீ ராதாவாக மாறினால் ஒழிய உனக்கு புரியாது. ஒரு நாள் ராதாவாக மாறு, அப்போ புரியும் அவஸ்தை என்னன்னு. அதான் கிருஷ்ண பிரபு, கிருஷ்ண சைத்தன்ய பிரபுவோடைய அவதாரம்னு சொல்லுவார். மகாபிரபு கிருஷ்ண சைத்தன்யர் கிருஷ்ணன் ராதாபாவத்தில் வந்தது. அந்த அவஸ்தை, அந்த அவஸ்தான என்னன்னா பேர்பட்ட தலைச்சின்னு இருக்கிற அவஸ்தை. பாண்டவன் எழுதினார், அவரால் எழுத முடியல. அன்றைக்கி ராத்திரி ஓன மழை, சோன மழை பெய்யறது, பண்டிபுரம் முழுக்க சோன மழை. ஏற்கனவே சாமானிய வீடு தான் நாம்தேவ் மகாராஜோடது. இந்த மழையில் என்னாச்சு, தண்ணீர் சந்திரபாகா பக்கம்தானே ஓடும். இந்த சந்திரபாகாவுடைய காட்டில் தான் நாம்தேவ் மகாராஜோடைய வீடு இருக்குது. அப்படி ஓடி சந்திரபாகாவில் அந்த தண்ணீர்லாம் போகும்பொழுது அந்த செவர் வழியாக போய் 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 இந்த தண்ணீர் செவர்த்தை அரிச்சுட்டே போயிடுது. அடி செவரு அரிச்சுட்டே வந்து செவரு விழற நிலைக்கு போகும்போது நேராக பாண்டவன் வந்து செவத்தை முதுகு கொடுத்து தாங்கிண்டானா. என்ன கதை பாருங்க. மழை ஓஞ்சதுக்கப்புறம் செவத்தை தாங்கின்னு இருக்கும் பொழுது மேற்கொண்டு மழை உள்ளே விழாமல் இருக்கிறதுக்கு சுதர்சன விழ மேலே வச்சான். மேலே சுற்று ஒரு துளி தண்ணீர் உள்ளே விழக்கூடாது. சுதர்சன் மேலே சுற்றின்னு இருக்கார், ஹரி தாங்கின்னு இருக்கார். மழை முடிஞ்சதுக்கப்புறம் சுதர்சன யதாஸ்தானம் வச்சுட்டு சங்கல்ப மாத்திரத்தில் செவத்தை நிற்க வச்சுவிட்டு மேலே கூரை மேய்ஞ்சின்னு இருக்கான். எனக்கு ஒன்று புரியல, இவ்வளோ சக்தி இருக்கிறவன் எதுக்கு கூரை மேய்யணும், எதுக்கு தாங்கணும்? அந்த சங்கல்பத்தை அங்கே கோவிலேருந்தே பண்ண வேண்டியதான அவன் பண்ணலாமா வேண்டாமா? திரௌபதிக்கு சாரி கொடுக்க பகவான் அவன் தான் இங்கே சங்கல்ப மாத்திரத்தில் கிடைக்கலையா? பாண்டன்ட்ட கேட்டால் அவன் சொல்கிறான், எனக்கு கைங்கரம் என்ன எப்படி கிடைக்கிது, எல்லாம் சங்கல்பமாகவே போயிடுத்துதான், எனக்கு கைங்கறி வேணும்னா வந்தார். ஓ கூரை மேய்ஞ்சின்றிருக்கார், சொட்ட சொட்ட ஈரம், பீத்தாம்பரத்துலேருந்து தண்ணீர் கீழே சொட்டுறதான். அவர் மேலே கூரையை பிரித்து திருப்பி மேய்ஞ்சின்றிருக்கார் கரெக்டாக. அந்த பீத்தாம்பரம் இந்த கூரை ஓட்ட வழியாக கீழே தொங்குறது, அந்த பீத்தாம்பரம் வழியாக தண்ணி சொட்டுறது. அது நாம்தேவ் மகாராஜ் மேலே வந்து விழுந்தது. தண்ணி சொட்டுறதா திரும்பி இப்போ தான் அவன் சரி பண்ணிட்டு போனான். திருப்பி தண்ணி சொட்டுறதான்னு பார்த்தா பீத்தாம்பரம் தெரியாது. அரே நம்ம விட்டு வந்திருக்கான். உடனே எந்தண்டார், விட்டு நான் தான், படுத்துக்கோ விட்டு வந்திருக்கியா? வரேன் இந்த வரேன் சீக்கிரம். ஏ நாரா, ஏ மகதா, ஏ கோந்தா, ஏ அவ்வாயி, லிம்பாயி, அப்பா தாமு அப்பா அம்மா யார் வந்திருக்கா, ராஜாயி யார் வந்திருக்கா பாரு. 14 பேரையும் எழுப்பி விட்டுட்டான் நாம்தேவ் மகாராஜ். 15 என்ன செஞ்சதுன்னா அது தூங்கினா தானே, அது உள்ள வந்து வேலை பார்த்துட்டு
ஆனால் ஜனாபாய்க்கு உள்ளேருந்து சந்தோஷம், விட்டு வந்திருக்கான், இன்றைக்கி வந்துட்டான் விட்டு. மேலேருந்து கீழே இறங்கினார். என்னப்பா இதெல்லாம்? ராஜாயி பார்த்தா, துண்டு கொடுத்தா, கோணாபாய் போய் தோட்டி விட்டா, பாண்டனுக்கு தோட்டி விட்டா, இந்த பீத்தாமரத்தெல்லாம் பிழிஞ்சு உணர்த்தி வச்சிருக்கா. பாண்டகன் கிரீடத்தெல்லாம் கழட்டி வச்சுட்டோ தலை காஞ்சின்னு இருக்கான். எல்லா குழந்தையும் சுற்றி உட்காந்து ஒரே குஷியாக பேசின்னு இருக்கு. கக்க பக்க சவுண்டு கேட்குறது. ஜனாபாய்க்கு என்ன பேசிக்கிறா தெரியல, ஆனால் ஆனந்தமாக இருக்குது. திடீர்னு வருத்தம் வந்துடுது ஜனாபாய்க்கு. நம்ம மாத்திரம் கூட பழக முடியலையே இந்த சபையில், எல்லாரும் கூட இருக்கா பாருங்க. ராஜாய் கோனாய், ராஜாய் கோனாய், ராஜாய் கோனாய், ராஜாய் கோனாய். अखंडित तुझे पाई, अखंडित तुझे पाई, मज ठेवियेले द्वारी, मज ठेवियेले द्वारी. अखंडित तुझे पाई, अखंडित तुझे पाई, मज ठेवियेले द्वारी, मज ठेवियेले द्वारी. नीच म्हणूनी बाहेरी, नीच म्हणूनी बाहेरी, मज ठेवियेले पाय, मज ठेवियेले द्वारी. नीच म्हणूनी बाहेरी, नीच म्हणूनी बाहेरी, मज ठेवियेले द्वारी, मज ठेवियेले द्वारी. नारा गोंदा महादा विठा, नारा गोंदा महादा विठा, महादा विठा, नारा गोंदा महादा विठा. ठेवियेले अग्रवाटा, ठेवियेले राजाई गोणाई, ராஜாயி கோணாயி, அகண்டித துஜே பாய். இந்த ராஜாய பாரு, இந்த குடும்பத்துக்கு வந்தவ தான். ஆனா எப்போதும் நீ அவன் பாதம் பக்கமே அவளை வச்சுன்னு இருக்கு. சேரில் உட்காந்தா ரெண்டு கால பக்கத்தையும் ரெண்டு பேர் உட்காந்துப்பான். ஒன்று கோணாயி, ஒன்று ராஜா. அகண்டித துஜே பாய், நாரா கோந்தா மகதா விட்டா. இவன் நடுவில் 4 குழந்தைகள் நிற்பாள். தேவியனே அக்ரவாட்டா, பாதையில் உட்காந்துருப்பாள், வரி மழைச்சுட்டு உட்காந்துருப்பாள். பாண்டங்க எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாள். ஆனா என்ன மாத்திரம் அடிப்படையில் வச்சிருக்கான். ஏன்னா எங்கன்னு கூட கேட்க மாட்டான், எவான்னு சொல்ல மாட்டான். நான் மாத்திரம் மத ठेवियेले द्वारी, நீச்ச மனோனி பாஹேரி. நீச்சன் தான் போல என்ன மாத்திரம் தள்ளி வச்சிருக்கான் பகவான். தேவா குஹா க்ஷேம தேசி, தேவா குஹா க்ஷேம தேசி. இப்பெல்லாம் பார்த்தா ஆலிங்கனம் பண்ணாமல் போக மாட்டான், கூப்பிட்டு ஆலிங்கனம் பண்ண. ஆனால் என்ன மாத்திரம் ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கேன். தேவா தேவா கேவா க்ஷேம தேசி. எனக்கு எப்போ கொடுப்பான்? எனக்கு ஒரு ஆலிங்கலம் கிடைக்காதா?
ஆப்புளி மனோனி ஜனி தாசி. தாசி தான் தன்னுடையவனை நினச்சிக்க மாட்டானா, அவளுக்கு தானே உயிரை வச்சுட்டு இருக்கேன். ஆனால் என்னை மாத்திரம் பார்க்க மாட்டேங்கிறானே. மத ठेवियेले द्वारी, मद ठेवियेले द्वारी, नीच मनोनी बाहेरी, नीच मनोनी बाहेरी, मद ठेवियेले द्वारी, मद ठेवियेले द्वारी. அங்கிருந்து ராஜாயி கோணாயி சொல்ற, ஜனா ஜனா இந்த பாண்டங்கன் சாப்பிட வந்திருக்கான், எல்லாம் ரெடி பண்ண, சப்பாத்தி ரெடி பண்ண, ரொட்டி ரெடி பண்ண, அம்டி ரெடி பண்ண, பாஜி ரெடி பண்ண. ஓ ஆட்டுமா, கண்ணை தொடச்சு. தலிதா காண்டிதா கிட்டக்க வந்தோம். நமக்கு அதுதான் வேலை. கைங்கரியமாக பண்ணிண்டு எல்லாம் சமைச்சு வச்சா ராஜாயி மடமடன்னு வந்து பரமாறலான்னு நினச்சா ராஜாயி மடமடன்னு வந்து எடுத்துன்னு போயிட்டா பரமாற. சரி, குணாயி வந்தா, அம்மா வேற என்ன வேணும் சொல்லுங்கம்மா. நிறைய பேர் இருக்கா, பாண்டனுக்கு அது செய் இதை செய், புதுசாக அதை பண்ணு அதை பண்ணுன்னா எல்லாம் பண்ணி கொடுக்குறா ஜனாபாய். பாண்டன் ஒத்தையெல்லாம் சாப்பிட்டா, இந்தா 14 பிளேட் எடு, 14 பிளேட் எடு. எல்லாருக்கும் அவுபாய் நிம்பாயி 4 மருமா எல்லா லேடிஸும் போனாங்க. இவ்வளோ மாத்திரம் கிச்சனில் விட்டுட்டு எல்லாரும் சாப்பிட்டா. ஒருத்தருக்கு பரமாண்டு ஒருத்தருக்கு ஊட்டிண்டு பாண்டகன் குஷியாக பேசிண்டு குடும்பத்தை பற்றி சின்ன சின்ன குழந்தையெல்லாம் கிண்டல் அடிச்சுண்டு சுகமாக பேசி எல்லாம் சாப்பிட்டுது. எப்போ விட்டுது, எல்லா தட்டையும் ராஜாயே எடுத்தா, எல்லாம் கொண்டு வந்தா. ஜனா இந்த ஆலம்பு. ஜனவை பார்த்தா உச்சிஷ்ட பிரசாதாசியாஸ். எல்லாருடைய தட்டில் இருந்து உச்சிஷ்டத்தை எடுத்துட்டா, சாப்பிட்டா. ஏன்னா எல்லாரும் சொந்த லோக்கம். பாண்டவங்கிட்ட இப்படி பழக முடியுமா? அலமீனா எல்லாம் முடிஞ்சுது. அவள் பேசிகிட்டே இருக்கா. நைட்டு ஜனபாய் பார்த்தா அங்கேயே தன்னுடைய தாவணியோடைய இது இருக்கே, அதில் ஒன்று எடுத்து கீழே விரிச்சுண்டு அதிலே படுத்துன்ட்டு கையவே தலானியாக வச்சுட்டு படுத்து. எப்போவுமே ஜனா அப்படி தான் இருப்பாள். எல்லோரும் தூங்கிக்கப்புறம் தூங்குவா, எல்லோரும் எந்திரிக்கிறது முன்னாடி எந்திருவா. ஒவ்வொரு அவசரம்னு இருக்கு இல்லையா, ஒவ்வொருத்தர் அவர் கோவப்பட்டால் அந்த முகம் எப்படி இருக்கும், அவர் சிரித்தா அந்த முகம் எப்படி இருக்கும், அவர் ஓடினா எப்படி இருக்கும், அவர் குதிச்ச இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் நமக்கு ஒரு பிக்சர் இருக்கு இல்லையா. அதே மாதிரி சில விஷயங்களில் ஜனாபாய்க்கு யோசிக்கவே முடியாது. எப்படின்னா அவள் சாப்பிட்டா எப்படி இருப்பா, யாரும் பார்த்ததே கிடையாது. அவள் படுத்துண்டா எப்படி படுத்துப்பா, யாரும் பார்த்தது கிடையாது. அவள் உட்காந்துண்டா எப்படி உட்காந்துப்பா, யாரும் பார்த்தது கிடையாது. முக்தாபாய் உட்காந்துட்டு தரிசனம் கொடுப்பா, ஜனாபாய் நின்று தான் தரிசனம் கொடுப்பா. இன்றைக்கும் அவன் பார்த்தாள்னா ஜனாபாய்னா நின்று தான் இருப்பாள், முக்தாய் உட்காந்துட்டு இருப்பாள். ஜனாபாய்க்கு உட்காந்துக்கிற போஸே தெரியாது. காண்டனம் பண்ணும்போது இப்படி ஒரு காலை மடக்கிண்டு உட்கார்றது தான் எல்லோரும் பார்த்துட்டு இருக்காளே தவிர நிதானமாக சாந்தமாக இப்படி உட்காந்துண்டு பார்த்தது இல்லை. இந்த ஜனாபாய் படுத்துட்டார். இவா எல்லாரும் பகவான் நினச்சார், அவள் ஜனாபாய்க்காக வந்திருக்கார் விட்டல். இவா எல்லாம் முதல்ல குஷிப்படுத்திவிட்டு எல்லாருக்கும் தன் மாய சக்தினால் நன்னா தூக்கத்தை, காடமான தூக்கத்தை உண்டாக்கி விட்டார். எல்லோரும் தூங்கி தூங்கி விழருது. பாண்ட மாத்தா வா எல்லோரும் தூங்குங்க. பண்ணுறாங்க, நீயும் தூங்கு. தூங்குறேன் நானும் நீ தூங்கு. எல்லோரும் தூங்க வச்சு விட்டார். எல்லோரும் தூங்கி ஆச்சுனதும் பாண்டவங்க முள்ள என்னண்டா, அது ஒரு கதவு உண்டு. ஜனபாயுடைய ரூமு கிச்சன் தான். அந்த கதவு ஒன்றும் லாக்கே கிடையாது, தொட்டால் திறக்கும். அப்படி தொட்டால் திறந்தது.
சாந்தமாக ஜனாபாய் படுத்துன்னு இருக்க. பார்த்தா ஜனாபாய் எந்திரு, ஜனாபாயி ஜனாபாயி நான் அப்படி தூங்குறா, சாந்தமாக தூங்குறது. நுட்டலியா மாணி காளி ஜாலே ஹாத் சொல்ல சொல்ல எந்திருக்கலன்றதும் தேக சிரமம் ஜனாபாய்க்கு. காலையில் 3-3:30 எந்துண்டா. இப்போ நைட்டு வரும்போது 2 மணி 1 மணி ஆகிடுத்து, 2 மணி ஆகிடுத்து. அது வரைக்கும் தூங்குறது நல்லா சிரமமாக சிரமத்தில் தூங்குறா. காலையிலேருந்து கைங்கரியம் ஓடி 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 தேஞ்ச அந்த சரணம். பாத்திரம் தேய்ச்சி உழுக்க இந்த திருக அரைச்சி நெல் குத்தி அந்த கைகள் தேஞ்ச கைகள். இந்த ஜனாபாயை பார்த்தான் பாண்டுறங்க. ஜனா நுட்டலியா மாணி காளிதாலே ஹாத். தன் கையை அவள் கையை வச்சு படுத்துட்டுருக்கா இல்லையா, அதுக்கு பக்கத்தில் இப்படி கொடுத்துட்டான். காளிதாதே ஹாத் அப்படி கொடுத்தான். கொடுத்துட்டு ஜனாபாயை தலையை வருடி கொடுத்தான். உठाओ ஜனாபாயி கேயி ஓ தலன உठाई ஜனாயி. பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக இருந்துட்டாளா. என்னண்ணா பாக கேலா ஷீன கேலா பாக கேலா ஷீன கேலா பாக கேலா ஷீன கேலா भाग गेला शिन गेला. अवघाला आनंदू अवघाला आनंदू भाग गेला शिन गेला भाग गेला शिन गेला. अवघाला अवघाला आनंदू अवघाला अवघाला आनंदू अवघाला आनंदू भाग गेला शीन गेला भाग गेला शीन गेला. உடம்பாவே தெரியலையா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கான். இதான் இப்போ தான் புது உடம்பு கிடச்ச மாதிரி இருக்கான் ஜனாபாய்க்கு. எத்தனை நாள் ஏக்கா. பாக கேலா ஷீன கேலா பாக கேலா ஷீன கேலா பாக கேலா शिन गेला भाग गेला शिन गेला. சத்சங்கம் தான் அதை பண்ண முடியும், ஈஸ்வர ஸ்மரணம் தான் அதை பண்ண முடியும். லோகம் நம்மளை தப்பிக்கும், விஸ்ராந்தி ஸ்தானம் சத்சங்கம் தான். பாக கேலா ஷீன கேலா அவகாதாளானந்து அவகாதாளா ஆனந்து அவகாதாளா ஆனந்து भाग गेला शीन गेला भाग गेला शीन गेला. अवघाला आनंदू अवघाला आनंदू भाग गेला शिन गेला भाग गेला शिन गेला. शीन गेला शीन गेला गेला ஷீன் பாக கேலா. சிரமங்கள்லாம் எடுத்து, மனசில் உள்ள சிரமங்கள்லாம் எடுத்து, உடம்புல உள்ள சிரமங்கள்லாம் எடுத்து பாண்டவனை பார்த்தா பீதாம்பர தியாரியாக வைஜெயந்தி மாலை போட்டவனாக சுருசுருளா கேசம். அந்த பாண்டவனை கோவிலில் போய் பார்க்க முடியாத ஜனா, கோவில் பாண்டவன் இங்கே வந்துவிட்டான் கிச்சனுக்கு. ஜனாபாயுடைய கியாத்தி பாருங்க.
எல்லாரும் பாண்டவனை தரிசனம் பண்ண போவான். ஆனால் பாண்டவன் யாரை தரிசனம் பண்ண வரான்னு பாருங்க. கிச்சனுக்குள்ளே வந்து பேர் இதான் கண்டக நதி தீரத்துக்கு போவா, ரிஷிகேஷ் போவா, பத்ரி போவா, ஹிமாலயத்துக்கு போவா, சிரமப்படுவா, தலைகழுனுப்பா. இது ஒன்றும் இல்லை, கிச்சனில் வந்து தரிசனம் கொடுத்து சமயப்பிறையில் தரிசனம் கொடுக்குறான். ஜனாபாயுடைய கியாத்தி அப்பேற்பட்டதாக இருந்தது. அவனே சந்தோஷம் அடைஞ்சு ஆ பாண்டுரங்கா சத்தப்படாத. யாரு ஜனா? யாரு? கோனாய். சோ மெனக்கிட்டு மாயை எழுப்பி தூங்க வச்சேன். என்னட்ட ஜனா இல்லை மிமிக்ரி பண்ணா பாண்டுரங்கன். அம்மா நான் தான்மா. என்ன யாரு? ஒன்றும் இல்லைம்மா. சரி இந்த கோனாய்க்கு பாருங்களேன், நைட்டு 1 மணிக்கு சொல்கிறது, நாளைக்கு சாதுக்களில் வராலாம், நாளைக்கு நிறைய பேர் வரப்போகிறா, நாமதேவ சொன்னால் கொஞ்சம் கோதுமையெல்லாம் சீக்கிரமே எந்திண்டு திரிச்சிரும். சரிம்மா. அண்ணே ஜனாபாய் அவன் சரின்னா இவ கிளம்பிட்டா. எதுக்குண்ணா? திரிக்கிறதுக்கு. காலையில் தானே திரிக்க சொன்னான். எனக்கு இனிமேல் தூக்கம் வராது. தூக்கம் வராதுன்னா என்கிட்ட பேச. உன்கிட்ட பேசுறதுக்கு தான் நானே வந்திருக்கேன். ரொம்ப பிகு பண்ணிக்கிறேன் நீ. அதில் பாண்டுரங்கா அதெல்லாம் சரி வராதுப்பா, எனக்கு இந்த கைங்கரியமே போகிறோம். அப்படி சொல்லாத ஜனி. கைங்கரியம் முக்கியமாக போச்சு உனக்கு? கைங்கரியம் தான் முக்கியம். ஏன் அப்படின்னா இந்த கைங்கரியம் தான் உன்னை என்னை கூட்டின்னு வந்தது. நீ எல்லாம் கிச்சனுக்கு வர ஆளா? நீ யோகியா துர்லபதோமியா தேக்கிலா சாஜனி யோகியாச்சா தியானி தியாத்தானா துளசி தோத்து அமாபாஷி மாகே புடே. எப்பேற்பட்ட பகவான் நீ, யாருக்கும் கிடைக்காத பரபிரம்மம் இங்கே கிச்சனுக்கு வந்திருக்கேன்னா எது ஒன்று இழுத்துன்னு வந்தது? நான் செய்கிற கைங்கரியம். அது எங்கள் அண்ணா, எங்கள் நாம்தேவ் மகாராஜ் போட்ட பிட்சை. நாம்தேவ் மகாராஜோட பிட்சை. நல்ல கைங்கரியத்தை விட மாட்டேன். நான் கிளம்பு. சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி ஓகே. ஜனாக்கு ஆசையும் கூட, ஆனால் கைங்கரியமும் விட முடியாது. என்ன செய்யணும்? இந்த மேலே கோதுமை இருக்குது, எடுக்க போகிறேன். இங்கே தான் ஒரு ஸ்டூலை வச்சேன், ஹாலில் இருக்கும். இப்போ போகாத. பின்ன ஸ்டூல் வேண்டாமா? மேலே தானே ஏறணும். வா. ஜனாபாயை தூக்குறான் பாண்டுரங்கன். ஜனாபாய் மேலே தூக்கிண்டு அங்கேருந்து பாக்ஸை எடுக்கிறான். கோதுமையை எடுத்து கீழே கொண்டு வந்தா. எடுத்து போடு. அரைக்க ஆரம்பிச்சிட்டா. உठी वो जनाई गेवी वो दलन. திரிக்கும்போது பாண்டவன் சொல்கிறான், ஏதாவது பாடிண்டே திரியேன். ஆவுடிச்சே கானே காவு கீதி, ஏதாவது பாடிண்டே திரியே. ஜனாபாய் சொல்கிறா, धन्य माजा जन्म धन्य माजा वंश, 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 धन्य विष्णुदास स्वामी माजा, धन्य विष्णुदास स्वामी माजा, धन्य विष्णुदास स्वामी माजा. कामधाम माझे केशवाचे पायी, कामधाम माझे केशवाचे पायी, कामधाम माझे केशवाचे पायी, कामधाम माझे केशवाचे पायी, निशिदिनी पाहे हार पडली, दिननिशी पाये हर पली, दिननिशी पाये हर पली. धन्य माझा जन्म धन्य माझा वंश, धन्य विष्णुदास स्वामी माजा. எப்படி இருக்கு தெரியுமா? இவ கைக்கு மேலே பாண்டவனோட கை, அதை வச்சு நான் திருச்சேன் இருக்கு. धन्य माझा जन्म धन्य माझा वंश, धन्य विष्णुदास स्वामी माझा, धन्य विष्णुदास स्वामी माझा. कामधाम माझे केशवाचे पायी, कामधाम माझे केशवाचे पायी.
दिननिशी पाही आरपळी दिननिशी पाही आरपळी शुक सनकादिक जेणे सुखे झाले ते सुख राहिले माझे जणी ते सुख राहिले माझ्या जणी சுக்க சனகாதி தேவர்களுக்கு எப்பேற்பட்ட சுகம் கொடுக்கோ அந்த சுகம் நான் இந்த திரிக்கும் போது எனக்கு கிடைக்கிறதப்பா பாண்டுரங்கா சுக்க சனகாதி க जेणे सुखे धाले ते सुखे राहिले माझ्या जनी ते सुख राहिले माझ्या जनी कामधाम माझे केशवाचे पायी சம்சாரத்தை பிடிச்சி விட்டாளாம் எங்க திரிகையில சம்சாரத்தை பிடிச்சி விட்டா மாயையை குத்தி விட்டா கூடயே அவனும் இருக்கான் கண்டன பேஷனை சுள்ளி எல்லாம் அவனும் பண்ணுறான் நெல்லு குத்துறா நெல்லு குத்தும் போது பாண்டவனும் சேர்ந்து குத்துறான் नित्याची कारभार मुखी हरी निरंतर जनिमने जगी अलभ्य लाभ झाला हरिसा पड